நிலா வந்து சோழன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் அண்ணனுக்கும் அதே மாதிரி கார்த்திகாவுக்கும் கல்யாணம் நம்மளே பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறார் சோழன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க நிலா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது, எப்படி நடக்கும்ன்றாங்க. என்னங்க நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் வந்து சும்மா விளையாடாதீங்க அப்படின்னு. நான் ஒன்றும் விளையாட்டாக சொல்லுங்க, சீரியஸாக வந்து சொல்கிறேன். நீ கார்த்திகாவை எப்படியாவது நான் கூட்டிகிட்டு வரேன், உங்கள் அண்ணனை நீங்கள் கூட்டின்னு வாங்க. கோயிலில் வச்சு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணல. என்னங்க விளையாடுறீங்களா? அதெல்லாம் நடக்காதுங்க. நடக்காதுன்னு எப்படி சொல்வீங்க? சரிங்க, அண்ணனே ஒத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே ஒத்துக்க வைக்கிறோம். ஆனால் கார்த்திகாவை யார் ஒத்துக்க வைப்பா? என்னங்க சொல்கிறீங்க? கார்த்திகா தான் வந்து அண்ணனை அவ்வளோ விரும்புகிறாங்களே, விரும்பினா போதுமா? கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க வேணவா? அவங்க வீட்டை விட்டெல்லாம் அவங்க வரத்துக்கு சான்ஸே கிடையாது. அப்படி வந்தால் பார்க்கலாம். சரிங்க, அவங்க அப்படி வந்தால் நீங்கள் கல்யாணத்துக்கு அவங்க அண்ணனை சம்மதிக்க வைப்பீங்களா? நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? அது சொல்லுங்கள். ஏங்க வந்தால் தானேங்க பேசணும். இல்லைங்க, வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டை விட்டு வர ரெடியாக இருந்தால் நீங்கள் பண்ணி வைப்பீங்களா? பண்ணிக்க மாட்டீங்களா? பண்ணி வைக்க மாட்டீங்களா? சரிங்க, நான் பண்ணி வைக்கிறேன், போதுமா? நிஜமாக சொல்கிறீங்க? நிஜமாக தான் சொல்கிறேங்க. உங்ககிட்ட பிடிச்சதே இந்த வந்து தைரியம் தாங்க எனக்கு. அவனோட சந்தோஷம் தாங்க முடியல. என்னங்க சொல்கிறீங்க? நிஜமாக? ஆமாங்க, பின்ன என்ன வீட்டிலேருந்து கூட்டின்னு வந்தீங்க, இவ்வளோ தூரம் எங்கள் வீட்டில் சண்டை போட்டு நான் வெளியே வந்திருக்கேன்னா காரணம் நீங்கள் தானே. அதே மாதிரி தான் இப்போ அவங்க அண்ணனோட கல்யாணத்தையும் நீங்கள் நல்லபடி பண்ணி தரணும், சரியா? ஏங்க அதுக்காக எதாவது மாட்டி விட்றாதீங்க, ஏதோ பிரச்சனை ஆகிட போகுதுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, வாங்குங்க அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ, அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்று ஒன்றும் காதில் தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கே. எப்படிலாம் சொன்னா, என் தைரியத்தை பிடிச்சிருக்குன்னு சொன்னா, அப்போ என்ன பிடிச்சிருக்கு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு வராரு. இங்கே வந்து கார்த்திகாவை கோயிலில் மீட் பண்ணுறாங்க. நம்ம வந்து நிலா வந்து இங்கே பாருங்கள் கார்த்திகா, சும்மா வந்து அண்ணனை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா வேலைக்கு ஆகாது. இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அண்ணன் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறீங்க, அப்புறம் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னங்க நீங்கள் திடீர்னு கல்யாணம்ன்றீங்க? வேறு என்ன சொல்கிறது? உங்களுக்கு அண்ணனை பிடிச்சிருந்தா இன்றைக்கே உங்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க கார்த்திகா. நிஜமாகவே எனக்கும் வந்து சரண் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்குங்க, அதை நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆனால் நீங்கள் வர ரெடியாக இருக்கீங்களா? இல்லை, அப்படி நீங்கள் ரெடியாக இல்லைன்னா அந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிங்க, ஆனால் மறுபடியும் புலம்பக்கூடாது அப்படின்றாங்க. இல்லைங்க, நான் நல்லா யோசிச்சிடுங்க. என் கண்ணை திறந்து முன்னா எனக்கு சார் மாமா தான் ஞாபகம் வராரு. நான் எப்படிங்க வேறு ஒருத்தர் கூட நான் இருக்க முடியும்? சான்ஸே கிடையாதுங்க. சரிங்க, கண்டிப்பாக நான் வரேங்க, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நிஜமாவா சொல்கிறீங்க? நிஜமாக தாங்க சொல்கிறேன். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேங்க. எனக்கு எல்லாரோட முக்கியம் என் சேரன் மாமா தான், அவருக்காக நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல நிலா ஓடி வந்து சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையுமே, இந்த மாதிரி வந்து வரத்துக்கு ரெடியாக இருக்கா கார்த்திகா, நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. வந்து சோழனும் அதுக்கப்புறம் எல்லாருமே சோழன் வந்து, ஏங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? கார்த்திகா வரேன்னு சொன்னால் வரேன்னு தாங்க சொன்னாங்க, கண்டிப்பாக வருவாங்க, நம்ம 10 மணிக்கெலாம் கல்யாணம்ல, அதுக்கேற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணணுங்க, வாங்குங்க போகலாம் அப்படின்றாங்க. ஏங்க இதெல்லாம் நடக்காதுங்க, சொன்னால் கேளுங்க, பெரிய பிரச்சனை ஆகிடுங்க, அண்ணனுக்கு தெரிஞ்சால் இன்னும் பெரிய பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, முதல்ல கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் அந்த கோயிலில் பண்ணணும், அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. இங்கே ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணியாச்சு, இப்போ அண்ணனையும் மற்றவங்களையும் கூட்டின்னு வர வேண்டியது உங்களோட வேலை. எப்படிங்க அண்ணனை சொல்லாமல் கொள்ளாமல் கூட்டுவாங்க, இங்கே வந்து அண்ணனை சம்மதிக்க வச்சுக்கலாம். இது நடக்குமாங்க? நடக்குங்க அப்படின்றாங்க. சரிங்க, நான் போயிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன். சரி, இப்போது எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டோம், ஒருவேளை கார்த்திகா வரலன்னா என்னங்க பண்ணுறது? அண்ணன் பாவங்க, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்ல, அண்ணன் நிறைய பொண்ணு பார்க்குற விஷயத்துலேயே ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, அதே மாதிரி கார்த்திகா விஷயத்துலேயே ரொம்ப பிரச்சனை ஆகிருக்கு. இதில் அண்ணனை மறுபடியும் இந்த மழை பண்ணால் அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுங்க அப்படின்னோடனே, எனக்கு தெரியாதாங்க, அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தாங்க இந்த முடிவு எடுத்திருக்கேன். இப்போ கார்த்திகா வந்துடுவாங்க, சீக்கிரம் அண்ணனை கூப்பிட்டு வந்துட்டோன்னே நம்ம இந்த கல்யாணத்தை யாருக்கும் தெரியாமல் முடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் நடக்குமாங்க? நடக்குமா கேட்டுட்ருக்கீங்க பாருங்கள், முக்கியமான விஷயம், கல்யாணம் முடிஞ்ச கையோட ரிஜிஸ்டருக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. உடனே எப்படிங்க ஏற்பாடு பண்ண முடியும்? அதெல்லாம் நாள் ஆகுங்க. சரி, கல்யாணத்தையாவது இப்போ நம்ம உடனே முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் வேலையை பார்த்துக்கலாம். அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணால் அதையும் சமாளிக்கணுங்க. நான் அதிர்ஷ்டம்